வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் ட்ராகன் நூடுல்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இது வந்து ஒரு பிரமாதமான நூடுல்ஸ் வந்துதுங்க. நீங்கள் வந்து சைனீஸ் ரெசிபீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். முன்கூட்டியே வந்து நான் இந்த நூடுல்ஸை வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அக்கார்டிங் டு பேக்கேஜ் டைரெக்ஷன்ஸ் பார்த்து இந்த நூடுல்ஸை நல்லா வேக வச்சு இருத்து தண்ணியிலேருந்து வச்சுருக்கேன். காரத்துக்கு மிளகாய்த்தூள், உப்பு தேவைப்படும். இந்த நூடுல்ஸை வந்து கொஞ்சமாக காரமாக பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து அந்த நூடுல்ஸ் மேலே நம்ம தூவி ஃப்ரை பண்ணோம்னா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நான் கார்ன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணுறேன். நூடுல்ஸ் எப்போவுமே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம்னா அது ஒரு மாதிரி ஒட்டிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஒரு மாதிரி பால் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது எப்போவுமே வந்து நம்ம அந்த நூடுல்ஸ் வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் நம்ம பண்ணுறப்போ அதை ஹீட்டில் நம்ம சேர்த்து நம்ம டாஸ் பண்ணுறப்போ அது ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். பட் இந்த ரெசிபி நம்ம வந்து கிறிஸ்பியாக பண்ண போகிறோம். ஸோ அந்த நூடுல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறேன். நான் செப்பரேட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்து நல்லா செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா செப்பரேட் பண்ணிட்டேன். பேனை காய வச்சு 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டு பேன் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அகலமான பேன் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கடாயில் வந்து இந்த மாதிரி நூடுல்ஸை ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. நீங்கள் வந்து கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு போனீங்கன்னா அகலமான பேனில் தான் நீங்கள் இந்த நூடுல்ஸை ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லைனா தவாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து ஒரு லேயர் நான் அந்த பேனில் சேர்த்து ஃப்ரை பண்ணுறேங்க. நிதானமாக ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப ஈஸி ரெசிபின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் நிதானமாக பண்ணணும், பண்ணி நம்ம பரிமாறணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். நல்லா இந்த நூடுல்ஸ் வந்து கிறிஸ்பி ஆகணும். இது நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு முன்னாலே நீங்கள் இது செஞ்சு டப்பாவில் ஒரு ஏர் டைட் டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா மறுநாள் நீங்கள் வந்து அந்த கிரேவி பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா நூடுல்ஸுமே அதே மாதிரி நான் ஃப்ரை பண்ணுறேன். இது மாதிரி நிறைய நூடுல்ஸ் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் அந்த கிரேவி வந்து தயார் பண்ண போகிறேன். கிரேவிக்கு சிக்கன் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெஜிடேரியன் ரெசிபி செய்கிறதா இருந்தால் நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணலாம், டோஃபு யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் சிக்கன். நான் வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் சாப் பண்ணி. பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி இந்த கிரேவிக்கு, பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய குடமிளகா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள். அந்த வெங்காயம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வெங்காயத்தாழில் அந்த வெங்காயம் கூட பொடியாக நறுக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். செஜ்வான் மசாலா பவுடர் ரெடிமேட் வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு செஜ்வான் மசாலா சாஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் அதனா யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி பவுடர் ரெடிமேட்னா யூஸ் பண்ணலாம். சோளமாவை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளமாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு திக்காக பண்ணுறதுக்காக அந்த சோளமாவை யூஸ் பண்ணுவோம். மிளகாய்த்தூள், உப்பு, தக்காளி வந்து மிக்சியில் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன், 2 தக்காளி. இப்போ நான் நூடுல்ஸ் வறுத்த பேன்லேயே வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பூண்டு, இஞ்சி நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன்.
பூண்டு நெஞ்சில் வந்து அந்த பச்சை வாடை போனதும் வெங்காயத்தாள், பச்சை மிளகா, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இத்தனையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நார்மலாக வந்து இந்த நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த வெங்காயத்தாள் வந்து அந்த க்ரீன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அந்த வெங்காயத்தை டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. அந்த வெங்காயத்தில் தாங்க நிறைய டேஸ்ட் இருக்குது. ஸோ அந்த வெங்காயம் பொடியாக நறுக்கி நீங்கள் செய்கிறதுக்காங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் வந்து நான் காய்கறி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இத்தனையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. காய்கறி நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் வந்து சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பீஸஸ் சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணினாங்க. இப்போ இந்த சிக்கனில் வந்து அந்த ஷெஸ்வான் மசாலா பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஷெஸ்வான் மசாலா பவுடர் ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது, ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம வந்து சிக்கன் சாப்பிடாதவங்க வந்து வெஜிடேரியன்ஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், டோஃபு, அப்படி இல்லைன்னா வெறும் காய்கறிலேயே கூட பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. வெறும் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ், பட்டாணி, கேரட், பீன்ஸ் இதுவே போதும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் காலிஃப்ளவருக்கு சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வேகிறதுக்காக 1 நிமிஷம் விட்டுருக்கேங்க. சிக்கன் கொஞ்சம் லைட்டாக வெந்ததும் அதில் வந்து கேப்சிகம் அண்ட் வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். தக்காளி சாறு சேர்த்துருக்கேன். ஒரே 1 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இதில் வந்து 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. இந்த கோழி நல்லா வேகணும், நம்மளுக்கு நிறைய கிரேவி வேறு வரணும். ஸோ வந்து 1.5லேருந்து 2 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் லிங்க் வந்து அபவுட் பை பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே அபவுட் பை பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் கூட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே கூட என்னை ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. அந்த கோழி நல்லா வெந்திருக்கு. ஸோ அதில் வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ், கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த சாஸை வந்து இன்னொரு முறை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறேன். ஏன்னா இந்த சாஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அந்த கோழி வெந்து போச்சுங்க. அதில் வந்து இந்த சோள மாவு நான் கரைச்சிருக்கிறத வந்து சேர்க்க போகிறேன். நம்ம எப்போ இந்த சோள மாவு நம்ம சேர்க்குறோமோ இமீடியட்டாக அந்த கிரேவி வந்து திக்காயிடும். ஸோ நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த கிரேவி வந்து நம்மளது ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு கொதி விட போகிறேன். ஒரே 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடணும். இப்போ நீங்கள் நேரத்துக்கு வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்கூட்டியே அந்த உப்பு வெஜிடபிளுக்கு ஆட் பண்ணேன். அப்புறமா அந்த ஷெஸ்வான் மசாலாவில் உப்பு இருக்குது, சோயா சாஸில் உப்பு இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த உப்பு கரெக்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு.
நான் இந்த கிரேவி அண்ட் நூடுல்ஸை வந்து பரிமாறிட்டேங்க. இது எப்படி நான் சர்வ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரைட் நூடுல்ஸ் வந்து ஒரு லேயர் தட்டில் நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அது மேலே அந்த கிரேவியை வந்து நான் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த கிரேவி நீங்கள் ஊற்றி நீங்கள் பரிமாறினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஊறணும் அந்த நூடுல்ஸ் அதில், அவ்வளோதான். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye-bye.